ஜூலை 2025 மேஷம் முதல் கன்னி வரை முழுமையான ராசி பலனை ஜோதிட சித்தாந்தம் மற்றும் கிரக நிலை கணிப்புகளோடு உங்களுக்காக ஒரு நுண்ணிய விரிவான பயணமாக இப்போது எடுத்துச் செல்கிறேன். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை பணம், தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பயணம் மற்றும் மனநிலை என அனைத்து முக்கிய துறைகளிலும் ராசி ராசியாக ஆழமாக நோக்கப் போகிறோம். மேஷம். இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நட்பு, நம்பிக்கை மற்றும் நிதி ஆகிய 3 அம்சங்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தூணாக அமையும். மாதத்தின் தொடக்கத்திலேயே சுக்கிரன் உங்கள் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உணர்வுகள் வலிமை பெறும். உறவுகளில் சில குழப்பங்கள் தோன்றலாம். ஆனால் உங்கள் வார்த்தைகளில் இருக்கும் இனிமையும் நேர்மையும் காரணமாக நீங்கள் எதிர்பாரா இடங்களிலிருந்து ஆதரவும் நட்பும் பெறுவீர்கள். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சாதகமாக முடிவடையும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தொழில் செய்யும் மனிதராக இருந்தால் மாநிலம் கடந்த பயணங்கள், சிறிய வியாபார வளர்ச்சிகள், புதிய கூட்டாளிகள் ஆகியவை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் சகோதரர் அல்லது சகோதரிகளின் வழியாக புதிய உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, கலை, குழந்தை நலன் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். ஆனால் சந்திரன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் நாட்களில் தூக்கம் குறைவு, மன அமைதி குறைவு போன்றவை ஏற்படும். இதற்கான தீர்வாக மனநிலையை சமநிலைப்படுத்த சிறிது நேரம் தியானம் செய்யவும், நேர்மையான உறவுகளை பேணவும். ஜூலை 15ஆம் தேதிக்கு பின் புதிய திட்டங்கள் மென்மேலும் மலரும். உங்கள் முயற்சிக்கு கடவுள் கூலி கிடைக்க ஆரம்பிக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆனால் குடும்ப செலவுகள் திடீரென அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இவை நெருக்கடியாக தோன்றினாலும் திட்டமிட்ட செலவினால் சமாளிக்க முடியும். தொழிலில் புதிய ப்ராஜெக்ட் வாய்ப்புகள், புதிய சேல் வாயிலாக வருமானம் அதிகரிக்கும். வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே நீர் அருந்துதலை அதிகரிக்கவும், ஆரோக்கியம் மேம்பட உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும். செவ்வாய்க்கிழமை முருகனை போற்றி பூஜை செய்வது உங்களுக்கு மனநிலையை சமநிலைப்படுத்தும் சக்தி அளிக்கும். ரிஷபம். இந்த மாதம் உங்கள் தொழிலில் வளர்ச்சி, பணநிலை நிலைத்தன்மை மற்றும் உறவுகளில் சந்தோஷம் ஆகியவை மேலோங்கி விளங்கும். சுக்கிரன் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சு வசீகரமாக இருக்கும். உங்கள் வார்த்தையால் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்வை நோக்கி செல்லும். முதல் பாதியில் குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கிடைக்கும். தாய் வழி சொத்து அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் முன்னேற்றம் காணலாம். சந்திரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் நாட்களில் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள், கல்வியில் வெற்றிகள், புதிய அறிவு வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வரலாம். தொழிலில் புதிய கையெழுத்துகள், ஒப்பந்தங்கள் ஏற்படும். வழக்குகள் மற்றும் சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமாக முடிவடையும். பணநிலை மிகவும் வலுவாக இருக்கும். வீடு, வாகனம் போன்ற முதலீடுகளுக்கு இது ஒரு நல்ல மாதம். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும். வெள்ளிக்கிழமையில் லட்சுமி பூஜை செய்வது உங்களது குடும்ப நலத்தையும் பணவரவையும் மேம்படுத்தும். மிதுனம். இந்த மாதம் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தை உங்கள் வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். புதன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் அறிவு, நுட்பம், நுண்ணறிவு ஆகியவை அதிகரிக்கும். திட்டமிடும் திறன், திட்டவட்டமான செயல்பாடுகள் மூலம் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் ஆகியவை காத்திருக்கின்றன. உங்கள் 4ஆம் வீட்டில் சனி இருப்பது குடும்பத்தில் பக்கவாத உறவுகளுடன் சிறிய மோதல், கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். ஆனால் உங்கள் சுறுசுறுப்பும் சிந்தனையும் இதனை சமாளிக்க உங்களை தூண்டும். கல்வியில் ஆர்வம் கொண்டவர்கள் புதிய பாடநெறிகளை தேர்வு செய்யலாம். புதிய சொத்து வாங்கும் முயற்சி சாதகமாக முடியும். வாகன விபத்துகளிலிருந்து கவனமாக இருக்கவும். மனம் குழப்பத்திலிருந்து படிப்படியாக தெளிவடையும். பணவரவு மட்டும் அல்ல, சேமிப்பும் கூடும். பழைய கடன்களில் ஓரளவு தீர்வு கிடைக்கும். தொழிலில் புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. தூக்கம் குறைவு மற்றும் மனச்சோர்வு ஏற்படலாம். யோகா, தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும். புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவது மனநலத்தையும் அறிவு திறனையும் மேம்படுத்தும். கடகம். இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதி மற்றும் தொழிலில் வளர்ச்சி உங்களை சுற்றியிருக்கும்.
சந்திரன் உங்கள் அதிபதி என்பதால் உணர்வுகள், பாசம், உறவுகள் முக்கியத்துவம் பெறும். மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் பாசமிகுந்த தருணங்கள் நிகழும். குழந்தைகளுடன் நேரம் செலவிடவும். குரு உங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் பதவி உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி அளிக்கும். வேலைவாய்ப்பு பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முடிவை தரும். தொழில் முதலீட்டில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மனதில் ஆழமான சிந்தனைகள், சந்தேகங்கள் ஏற்படலாம். அவற்றை தவிர்க்க விரிவாக ஆலோசித்து செயல்பட வேண்டும். பணநிலை, பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கலாம், ஆனால் வங்கி சேமிப்புகள் மேம்படும். தொழிலில் ஒப்பந்தத்திற்கு முன்னர் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் வயிற்று எரிச்சல், மன அழுத்தம் போன்றவை வரலாம். நீர் அருந்துதல், நல்ல உணவு பழக்கங்கள் அவசியம். திங்கள்கிழமைகளில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் குடும்ப நலனும் மனநலனும் மேம்படும். சிம்மம், சூரியன் உங்கள் அதிபதி என்பதால் இந்த மாதம் உங்கள் தலைமையையும் முடிவெடுக்கும் திறனையும் சோதிக்க நேரிடும். மாத தொடக்கத்தில் நம்பிக்கை சற்று தளரலாம், ஆனால் மாத நடுப்பகுதிக்கு பிறகு புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நண்பர்கள், உறவுகள், சமூக சந்திப்புகள் அதிகமாகும். பங்கு சந்தை, முதலீடு போன்றவற்றில் கவனத்துடன் இருங்கள். யாருக்கும் கையளவு கடன் கொடுக்க வேண்டாம். புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள், வேலைவாய்ப்பில் புதிய டீம் ஒதுக்கீடு, அரசு தொடர்பான பணிகள் ஆகியவை இந்த மாதத்தில் காத்திருக்கின்றன. உறவுகளில் மறைந்திருக்கும் சங்கடங்கள் வெளிப்படும். நேர்மையாக பேசினால் அவை சமாளிக்கப்படும். பணவரவு தெளிவாக அதிகரிக்கும். வங்கி பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உயரதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சளி, தலைவலி, கண் பிரச்சனை போன்றவை வரலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுவது உங்களுக்கு உள் சக்தியையும் நம்பிக்கையையும் அளிக்கும். கன்னி, இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய கற்றல், ஆன்மீக பரிசுத்தம், புத்திசாலித்தனமான செயல்கள் முக்கியமானதாக இருக்கும். புதன் உங்கள் அதிபதியாக இருப்பதால் மனதில் புதிய எண்ணங்கள், திட்டங்கள் தோன்றும். தொழிலில் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு அலுவலகம் மாற்றம் ஏற்படலாம். உறவுகளில் புதுச்சேர்ப்பு, திருமண முயற்சியில் எதிர்பாராத முன்வைப்பு ஏற்படலாம். முதலீடுகளில் நிதானம் தேவை. அதில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்கள் அறிவு, நுட்பத்தால் சமாளிக்க முடியும். பணநிலை கட்டுப்பாட்டில் இருக்கும். பண வரவு அதிகம். தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி. ஆரோக்கியத்தில் சர்க்கரை நோய், மனநலம் குறைபாடுகள் கவனிக்கப்பட வேண்டும். புதன்கிழமை துளசி பூஜை மற்றும் விஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமான தீர்வுகளை வழங்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான சவால்கள், வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. பணம், தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பயணம், மனநிலை என அனைத்து துறைகளிலும் கிரகங்களின் சஞ்சாரம், ஜோதிட சித்தாந்தம் உங்கள் வாழ்க்கையை நுண்ணிய வகையில் வடிவமைக்கிறது. உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களை வார நாட்களில் குறிப்பிட்ட கடவுளை வழிபடுதல் உங்களை உள்ளார்ந்த சக்தியுடன் இணைக்கும். தொழிலில் சுறுசுறுப்பாக திட்டமிட்டு செயல்படுவது, புதிய வாய்ப்புகளை தாராளமாக பயன்படுத்துவது, குடும்ப உறவுகளில் பொறுமையும் நேச்சமும் காட்டுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியமாக அமையும். ஜூலை 2025 நம்பிக்கையுடன், நுண்ணறிவுடன், மன அமைதியுடனும், கடவுளின் அருளும் கிரகங்களின் சாதக சக்தியுடனும் உங்கள் வாழ்க்கை மலரட்டும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.